ஹே ஐஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா ஆல்ஃபாங்கிற ஒரு படத்தை தான் பார்க்க போறோம். உண்மையாலுமே சொல்லணும்னா இது ஒரு வேற ரகமான படனே சொல்லலாம். நான் வளவலன்னு பேசாம ஃபர்ஸ்ட் ஒன்லைனர் சொல்லிடுறேன். இப்போ மனுஷன் நன்றியுள்ள ஜீவனா இல்ல மிருகம் நன்றியுள்ள ஜீவனான்னு கேட்டோம்னா நம்ம மிருகத்தை தான் சொல்லுவோம். ஏன்னா நமக்கு எந்த பிரச்சனையிலையும் ஒரு நாயா இருக்கட்டும், பூனையா இருக்கட்டும், இல்ல எந்த விலங்கானாலும் இருக்கட்டும், அது நம்மளை காட்டி கொடுக்குமான்னு கேட்டா அது உயிரே போனாலும் நம்மளை காட்டி கொடுக்காது. அதே மாதிரி தான் மனுஷங்க தோன்ற காலத்துல நம்ம ஹீரோ வந்து காணாம போயிடுறான். அப்படி காணாம போன நம்ம ஹீரோவை அவனோட குடும்பத்தோட சேர்த்து வச்சது ஒரு ஓநாயின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? கண்டிப்பா நம்ப முடியாது. அப்படி ஒரு ஓநாய்க்கும் நம்ம ஹீரோக்கு இருந்த நட்பை தான் நம்ம இந்த படத்துல பார்க்க போறோம். இந்த படத்தை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம வளவலன்னு பேசாம டைரக்டா படத்துக்குள்ள போயிடலாம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் பண்ண கிளிக் பண்ணிருங்க. இப்போ படத்துக்குள்ள போலாம் வாங்க. அதாவது ஒரு 20,000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பூமி எப்படி இருந்தது, அந்த பூமியில என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கிறத காமிக்கிறாங்க. இங்கேயுமே நிறைய பேர் அப்படியே படுத்து படுத்து தவழ்ந்து தவழ்ந்து போய்கிட்டு இருக்காங்க. எதுக்கு போறாங்கன்னு பார்த்தோம்னா இவங்களுக்கு ஆப்போசிட்ல வந்து நிறைய மிருகங்கள்லாம் இருக்குது. அதாவது காட்டு ஆட்டு மந்தன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. இவங்களுமே அதை வேட்டையாட அப்படியே பையா பையா போய்கிட்டு இருக்காங்க. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல தாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எழுந்து ஓட ஆரம்பிக்கிறானுங்க. வெறித்தனமா ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. இவனுங்களை நோக்கி அந்த ஆட்டு மந்தையும் வந்துகிட்டு இருக்குது. இதை பார்த்து அவனுங்களுமே வந்து ஒரு கட்டத்துல ஈட்டியை எடுத்து அவனுங்களுமே எரியறானுங்க. எரிஞ்சதுமே அந்த ஈட்டி எல்லாமே ஆட்டு மந்தைக்கு முன்னாடி டப்பு 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 டப்புன்னு குத்தி நிக்குது. குத்தி நிக்கிறத பார்த்து அந்த ஆட்டு மந்தைங்களுமே அதோட ரூட்டை மாத்தி ஒரு பெரிய பள்ளத்தாக்குக்குள்ள பொத்து பொத்துன்னு எல்லாமே விழுதுக. பாதி மிருகங்கள் விழுகிறத பார்த்துட்டு அதுல ஒரே ஒரு மிருகம் மட்டும் தெளிஞ்சு இவனுங்களை நோக்கி ஓடியாருது. இதை பார்த்து அவனுங்களுமே தனித்தனியா பிரிஞ்சு எல்லாருமே ஒதுங்கிடுறானுங்க. ஆனா ஒருத்தனை தவிர இந்த நிக்கிறான் பாத்தீங்களா, ஆக்சுவலா இவன் தான் நம்மளோட ஹீரோ. இவன் பேரு கடா. இவனுமே ரொம்பவுமே பயந்த சுவாகம். பயந்து போய் நிக்கிறான். அதை பார்த்துட்டு அப்படி நிக்கும் போது அந்த ஆட்டு மந்தையுமே வந்து அது கொம்பால டம்முன்னு அடிச்சு ஒரு தூக்குது. கீழே படுத்த நம்ம ஹீரோவை திரும்ப அதோட கொம்பாலேயே தர தர தரன்னு இழுத்துட்டு போய் அந்த பள்ளத்தாக்குலயே தூக்கி எரியுது. இதை பார்த்த சுத்தி உள்ளவனுங்க எல்லாருமே மிரண்டு போயிடுறானுங்க. அதாவது நம்ம கேடாக்கு தகப்பன்னு ஒருத்தர் இருக்கான், அவன் மிரண்டு போயிடுறான். கேடா அப்படின்னு கத்துறான். அதோட அந்த சீனை கட் பண்றாங்க. இந்த சம்பவம் நடந்த ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. இந்த நின்னுகிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களோட மகைங்க எல்லாருமே வந்து கத்தியை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. யாரு கத்தியை நல்லா பதமா செய்யறாங்களோ அவங்க வந்து வேட்டையாடுறதுக்கு தயாரா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் இதை வச்சு டெஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. இந்த இருக்கான் பாத்தீங்களா, இவன் தான் இந்த கூட்டத்தோட தலைவன். அந்த காலத்துல தலைவனும் நட்புன்னு ஒண்ணு இருந்திருக்குது. அது இருந்ததுனாலதான் மனுஷனுங்க சாகாம நம்ம வந்திருக்கோம். அப்படி நம்ம தலைவன் எல்லாரும் செஞ்ச கத்தியை எடுத்து சார்பா இருக்கான்னு கையை வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். அதுல ஒரு சில பேர் இதுதான் சார்பா இருக்குது, ஒரு சில பேர் இது இல்ல. லாஸ்டா ஒருத்தன் கத்திய வாங்குறான் பாத்தீங்களா நம்ம தலைவன். இவன் தான் நம்ம ஹீரோ. அதாவது நம்ம தலைவனோட புள்ளதான் நம்ம ஹீரோ. அவன் கல்லால செஞ்ச கத்தியுமே வந்து கையை வச்சு அப்படியே சார்பா இருக்கான்னு பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது பிளட்டே வந்துருது. இதை பார்த்து தலைவனுமே வந்து ரொம்பவுமே மிரண்டு போயிடுறான். நீ என் புள்ளங்கிறத நிரூபிச்சுட்டா அப்படிங்கிற மாதிரி தலைவன் நினைக்கிறான். ஓகே, நீ வேட்டையாடுறதுக்கு செலக்ட் ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தலைவனுமே அப்படியே பின்னாடி நடந்து போறான். நம்ம தலைவனுக்கு பின்னாடி நல்லா இருந்த எல்லாருமே திடீர்னு சண்டை போட ஆரம்பிச்சிடறானுங்க. இந்த சண்டை எதுக்குன்னு பார்த்தோம்னா ஒருத்தன் பலமா இருக்கானா இல்லையாங்கிறத நிரூபிக்கிறதுக்கு தான் இந்த சண்டையை நடத்துறாங்க. இப்போ நம்ம தலைவனுக்கு முன்னாடி ஒருத்தி நிக்கிறா பாத்தீங்களா, இவ வந்து நம்ம தலைவனோட ஒய்ஃப். அவளுமே கண்ணாலேயே போதும் போதுன்னு சொல்றா. இதை பார்த்து தலைவனுமே நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அந்த சண்டை எல்லாத்தையுமே நிறுத்திடுறாங்க. இப்போ அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா ஒரு பூஜையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நைட் நேரத்துல. இந்த பூஜை எதுக்குன்னு பார்த்தோம்னா அவனுங்க இப்ப இருக்கிற பருவ காலத்துல ஏதாவது ஒரு விலங்கை வேட்டையாடி பழி கொடுத்தா மட்டும்தான் அவனுங்களோட வம்சாவளியா இருக்கட்டும் இல்ல அவனுங்களா இருக்கட்டும் உயிர் பொழப்பானுங்க, இல்லைன்னா எல்லாருமே செத்து போயிடுவானுங்கிறது அவங்களோட ஐதீகம். அதுக்காண்டி தான் அந்த ஒரு பூஜையுமே நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவோட அப்பா, அதாவது தலைவனை சொல்றேன், அவனோட ஒய்ஃப் எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம தலைவனை பார்த்து அவனோட ஒய்ஃபுமே சொல்றா, இங்க பாருங்க அவன் இன்னும் வந்து ட்ரைனிங் ஆகல, அவனுக்கு வேட்டையாட முடியாது, அவன் மேல நான் ரொம்ப பாசத்தை காமிச்சிருக்கேன், அவன் ரொம்ப பயப்படுறான், இன்னும் தயாராகல, வேணாம் வேட்டைக்கு கூட்டி போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோவுமே இங்க பாரு, இந்த பருவ காலத்துல நம்ம ஏதாவது ஒரு விலங்கை பழி கொடுத்தா மட்டும்தான் நம்ம வம்சாவளியா இருக்கட்டும் நம்ம உயிரோட இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். உங்களை மாதிரி பலசாலி அவன் கிடையாது, அவன் இறக்க குணத்துல பலசாலி, ஆனா உங்களை மாதிரி கோவத்துல பலசாலி கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவனோட ஒய்ஃபுமே வந்து சொல்றா. நீ பயப்படாத, அவன் பலசாலி தான், அவனுக்கு எதுவும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இப்போ அடுத்த நாள் காலையிலயுமே விடியுது. விடிஞ்சதுமே எல்லாருமே வேட்டையாட போகிறதுக்கு தயாரா இருக்காங்க. எல்லாருமே அவங்க அம்மா அப்பா கூட பேசிட்டு அந்த இடத்த விட்டு எல்லாருமே வேட்டையாடுறதுக்கு கிளம்புறாங்க. இவங்களுமே போறாங்க ரொம்ப தூரம் போறாங்க. ஒரு கட்டத்துல நைட் ஆயிருது. அதுக்கப்புறம் ஒரு இடத்த பார்த்து உட்காந்து மனிதர்கள் தோன்றிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த காலத்துல தீயெல்லாம் எப்படி பத்த வைப்பாங்கன்னா நம்ம தலைவனுமே வந்து ஒரு கட்டையை வச்சு உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்கான் பாத்தீங்களா. மேல உள்ள கட்டையை உருட்டும் போது கீழே உள்ள கட்டையோட துகள்கள் எல்லாமே வந்து ரொம்பவுமே ஹீட் ஆகி அதுக்கு அங்கானதுக்கு அப்புறம் தான் தீயை பத்த வைப்பாங்க. இப்படிதான் அந்த காலத்துல தீ பத்த வைக்கிறது எல்லாமே இருந்தது. இதை பார்த்த நம்ம தலைவனுமே அவனோட மகன், அதாவது நம்ம ஹீரோட்ட கொடுத்து கேடா நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்ம கேடாவுமே வந்து பண்ணி பாக்குறான். ஆனா அவனுக்கு தீ பத்தவே மாட்டுது. இதை பார்த்துட்டு எனக்கு வேணாம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பாவை பார்த்துட்டு கொடுத்துடுறான் அந்த கம்பை. அப்ப அவங்க அப்பாவுமே சொல்றாரு, இங்க
இங்க பாரு, நம்ம உயிர் வாழ்றதுக்கா இருக்கட்டும், வேட்டையாடுறதா இருக்கட்டும், பொறுமையும் நம்பிக்கையும் ரொம்ப முக்கியம். அதை யாருக்கும் விட்டு கொடுத்துறாத அப்படிங்கிற மாதிரியே நம்ம தலைவனுமே வந்து சொல்றான். அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவா இருக்கட்டும், அவங்களோட அப்பா அதாவது நம்ம தலைவனா இருக்கட்டும், இவங்க கூட சேர்ந்த எல்லாருமே வந்து நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்படி நடந்து போகும்போது கல்லு அடிக்கடிக்கு வச்ச மாதிரி ஒரு பெரிய கல்லை காமிக்கிறாங்க. எல்லாரும் அந்த கல்லை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் இவங்க நின்றுகிட்டு இருக்கிறதுக்கு பாறைக்கு கீழே இவங்கள மாதிரியே இன்னொரு டீம் வருது. இதை பார்த்ததும் அப்பா அங்க பாருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றான். இவங்களுமே பாக்குறாங்க. அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோவோட டீம் இருக்கு பாத்தீங்களா, இந்த டீமை நோக்கி வராங்க. அவங்க எல்லாருமே பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் உத்து நம்ம தலைவனும் அங்கிட்டு உள்ள தலைவனும் எதிர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம எல்லாருமே நினைப்போம் ஒரு பயங்கரமான சண்டை இருக்குன்னு. ஆனா அது கிடையாது. ஆக்சுவலா அது நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சிக்கிறாங்க. நண்பா உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆயிருச்சு, நல்லா இருக்கியா, சௌக்கியமா இருக்கியா அப்படி இப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம தலைவனுமே சொல்றான், இங்க பாரு நண்பா, இதான் என்னோட மகன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, ஓ சூப்பர், என்னோட மகன் வந்து இறந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவனோட நண்பனுமே வருத்தத்தோட சொல்றான். அப்போ நம்ம தலைவனுமே சரி நண்பா வருத்தப்படாத, நம்ம இங்க இருந்து கிளம்பலாம், வேட்டையாடணும், வா போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எல்லாருமே நடக்க ஆரம்பிச்சிடறானுங்க. அப்போ நம்ம தலைவனுமே அவனோட மகன் அதாவது நம்ம ஹீரோ கிட்ட, இங்க பாரு இந்த கல்லு என்னன்னு தெரியுமா, இது வந்து நம்ம முன்னோர்கள் வச்ச கல்லு, இது நம்ம வழி மாதிரி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம முன்னோர்கள் வச்ச கல்லு, இதை பின்தொடர்ந்து தான் நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவனுங்க நடந்து போற இடமெல்லாம் பெரிய பெரிய மிருகங்கள்லாம் செத்து போய் கிடக்குது. அதாவது அந்த காலத்துல இருந்திருக்கும் பாத்தீங்களா மிருகங்கள், அந்த மாதிரி மிருகங்கள். ஆனா இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு கண்டுக்காம அவனுங்களுமே போயிடுறானுங்க. அப்படி போகும்போது கீழே ஒரு பன்னி வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த பன்னி மேலேயுமே கல்ல தூக்கி போட்டு எல்லாருமே சேர்ந்து அந்த பன்னியை பிடிச்சிடறானுங்க. பிடிச்சிட்டு நம்ம கூட்டத்தோட தலைவன் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அவனுமே அவனோட மகன்கிட்ட நம்ம ஹீரோட்ட கத்தியை கொடுத்து, இங்க பாரு அந்த பன்னியை கொன்று இதை வெட்டி கொள்ளு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நம்ம ஹீரோவுமே தயங்கி கத்தியை வாங்கிட்டு அதோட கழுத்து மேல கத்தியை வைக்கிறான், தவிர வெட்டவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு இந்த மாதிரி வேட்டையாடி எதுவுமே பழக்கம் கிடையாது. ஆல்ரெடி நம்ம ஹீரோவோட அம்மா சொல்லியிருப்பா பாத்தீங்களா, இவனுக்கு வந்து இறக்கும் குணம் தான் இருக்குது, இந்த வேட்டையாடுற குணம்லாம் இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பான் பாத்தீங்களா. அது இவன் பண்றதுலயே நமக்கு நல்லாவே தெரியுது. அப்ப நம்ம ஹீரோவுமே என்னால முடியாது, நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை கையில கொடுத்துறான் நம்ம தலைவன் கையில. இப்ப நம்ம தலைவனுமே கத்தியை வாங்கின ஷூட்டோட ஷூட்டா ஒரே குத்தி சோழியை முடிச்சு விட்டுறான் அந்த பன்னிக்கு. அன்னைக்கு நைட்டு இந்த பன்னியுமே இவனுங்க சாப்பிடறதுக்கு வச்சிருக்கானுங்க. இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு மிருக சவுண்டு கேக்குது. என்னடா மிருக சவுண்டு கேக்குதுன்ட்டு எல்லாருமே ஈட்டி கையில் எடுத்து சுத்தி நின்னுக்கிறானுங்க, ஏதாவது வருதா அப்படின்ட்டு. ஆனா கொஞ்ச நேரத்துல அந்த மிருகத்தோட சவுண்ட் எல்லாமே ஆஃப் ஆயிருது. சரி வழக்கம் போல திரும்பவும் எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பக்கத்துல ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்களா, இவனையுமே கருஞ்சிறுத்தை வந்து அப்படியே தூக்கிட்டு போயிருது. தூக்கிட்டு போன அடுத்த செகண்ட் எல்லாத்தோட ஹார்ட் பீட்டுமே டப்பு டப்பு டப்புன்னு அடிக்குது. இப்ப எல்லாருமே ரொம்பவுமே பயந்து போயிருக்காங்க. நம்ம ஹீரோக்கு சொல்லவே கிடையாது, இன்னும் அதிகமா பயந்து போயிருக்கான். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுமே அவனுக்கு இறுதி அஞ்சலி எல்லாருமே செலுத்திட்டு எல்லாருமே திரும்ப நடக்க ஆரம்பிச்சிடறானுங்க. இப்படியே ரொம்ப தூரம் போறானுங்க, காட்டு பகுதி எல்லாத்தையும் தாண்டி போறானுங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு கட்டத்துல ஒரு குகைக்குள்ள வந்து உட்காந்துருக்காங்க எல்லாரும். அப்போ தலைவனுமே சொல்றாங்க, இங்க பாருங்க, பகல்ல எல்லாத்துக்கும் நம்ம முன்னோர்கள் வைத்த கல்லு வந்து வழிகாட்டியா இருக்கும், இரவு நேரத்துல இப்போ நீங்க பச்சை குத்துறீங்க பாத்தீங்களா, இதுதான் உங்களுக்கு வழிகாட்டியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வெளியே கூட்டி போய் கையை தூக்கி வானத்துல காமிச்சு நட்சத்திரங்களோட இவங்களோட பச்சை குத்துனது இணைக்கிறானுங்க. அப்படி இணைக்கும் போது நம்ம தலைவனுமே வந்து அவன் மகன்கிட்ட சொல்றான், இங்க பாரு இதுதான் நைட்டு நேரத்துல உனக்கு வழிகாட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் நம்ம தலைவன். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஓனாய் நல்லா ஊழையிடுது. இதை பார்த்த நம்ம தலைவனுமே, இங்க பாத்தியா இது பேரு வந்து ஆல்பா, இது வந்து கூட்டத்தோட தலைவன் சொல்லுவாங்க. அந்த ஓனாயோட கூட்டத்தை உயிரை கொடுத்தாவது பாதுகாக்கிற உரிமை இந்த ஆல்பாக்கு மட்டும்தான் இருக்குது. ஆனா இந்த ஆல்பாவோட பலமும் பலவீனமும் ஆப்போசிட்ல உள்ள எதிரிக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஆல்பா ஈஸியா சிக்கிப்பான் அப்படிங்கிற மாதிரி கதையா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா ஆல்பா ஒரு வீரமானவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இப்போ அப்படியே அடுத்த நாள் எல்லாரும் திரும்பவும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும் போது கீழே நிறைய களிமண்ணை பாக்குறாங்க. அதாவது மிருகங்கள்லாம் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல களிமண்ணா இருக்கும் பாத்தீங்களா, அந்த களிமண்ணை பாக்குறாங்க. அதை பார்த்துட்டு மிருகங்கள் எல்லாமே இங்கதான் இருக்கு அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப எல்லாருமே கையிலையும் காலிலையும் அப்படியே துணியை கட்டிட்டு கீழே இருக்கிற களிமண் எடுத்து முகத்தெல்லாம் பூசிக்கிறாங்க. எதுக்குன்னு பார்த்தோம்னா இந்த மிருகத்தை வந்து வேட்டையாடுறதுக்கு தான். நம்ம முத ஒரு சீன் பார்த்திருப்பீங்க பாத்தீங்களா, அந்த சீன் தான் இப்ப இங்க நடக்குது. 3 வாரத்துக்கு அப்புறமா வழக்கம் போல அந்த மிருகத்தை வேட்டையாட ஓடுறானுங்க, திரும்ப ஈட்டி எறிகிறானுங்க. ஈட்டியை பார்த்த மிருகங்கள் எல்லாரும் அந்த பள்ளத்தாக்கு நோக்கி ஓடுது, பள்ளத்தாக்குள்ளேயும் விழுகுது. விழுந்த ஆட்டு மந்தைங்களுக்கு பின்னாடி வந்த ஒரு ஆட்டு மந்தை நம்ம ஹீரோவை பார்த்து திரும்பி வருது. எல்லாரும் தப்பிச்சிடறானுங்க. ஆனா நம்ம ஹீரோ பயந்து போய் நிக்கிறான். வழக்கம் போல நம்ம ஹீரோவை முட்டுனதுக்கு அப்புறம் தரதுன்னு இழுத்துட்டு போயிட்டு தூக்கி போடுது. இதுல இருந்து பொறுமையா சீனை கொண்டு போறாங்க. நம்ம ஹீரோவோட தகப்பன் அதாவது தலைவன் அவனுமே வந்து கேடான்ட்டு கத்திட்டு ஒரு ஈட்டி எடுத்து அந்த மிருகத்தை நோக்கி அதாவது அந்த ஆட்டு மந்தையை நோக்கி எறிகிறான். எரிஞ்சதுமே சத்தக்குன்னு போய் குத்திக்குது. ஆனா நம்ம ஹீரோ வந்து கீழே விழுந்துடுறான். இப்ப கேடான்ட்டு கத்திட்டு நம்ம கேடாவை நோக்கி ஓடி போய் பாக்குறாரு நம்ம தகப்பனுமே அதாவது தலைவனுமே. ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ எப்படியோ ஒரு வழியா ஒரு கல்லை பிடிச்சி ஒத்த கையில தொங்கிட்டு இருக்கான். நம்ம தலைவனுமே விட்டுறாரா மாவனை அப்படியே பிடிச்சிடறான், நம்பிக்கையை தளர விட்டுறாரா அப்படிங்கிற மாதிரி நம்ம தலைவனுமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ பிடிச்சிக்கிட்டு இருந்தான் பாத்தீங்களா, நம்ம ஹீரோவோட அந்த பாறை வந்து அப்படியே உடஞ்சி கையோட வந்துருது. அப்படியே ஸ்லோ மோல காட்டுறாங்க. அவன்
சாகிறத. ஆனா செத்துட்டான்னு நினைச்சோம்னா கிடையாது. டம்மு 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 டம்முன்னு பாறையில அடிச்சு ஒரு வழியா ஒரு பாறையில போய் கீழே விழுந்துடுறான். மூச்சு பேச்சு இல்லாம கிடக்கான். இதை பார்த்துட்டு சோழி முடிஞ்சு அப்படின்னு நினைச்சிடறானுங்க. ஆமாங்க, உண்மையாலுமே சோழி முடிஞ்சு அவனுக்கு. இதை பார்த்த தலைவன், அதாவது நம்ம ஹீரோவோட தகப்பனுமே ரொம்பவுமே கதறி கதறி அழுதுட்டு அவனுமே கீழே இறங்க போறான். ஆனா அங்க உள்ளவங்க எல்லாருமே பிடிச்சிட்டு, இங்க பாரு அவன் இறந்து போயிட்டான், நீ கீழே இறங்காத, நமக்கு மக்களை காப்பாத்துற கடமை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அவன் இறந்து போயிட்டான், அவனை விட்டுரு, அவன் இன்னொரு உலகத்துல ரொம்ப சந்தோஷமா இருப்பான், அப்படியே விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இன்னொரு சைடு பார்த்தோம்னா நம்ம தலைவன் கூட வந்தவங்க எல்லாருமே அந்த ஆட்டு மந்தையெல்லாம் கீழே விழுந்துச்சு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்துட்டு இந்த ஆட்டு மந்தையில ஒரு மந்தையை தூக்குங்க, நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்போ எல்லாருமே நம்ம ஹீரோ பக்கத்துல மேல போயிட்டு நம்ம ஹீரோவோட மகனுக்குமே இறுதி அஞ்சலி செலுத்துறானுங்க. இறுதி அஞ்சலி செலுத்தினதுக்கு அப்புறம் நம்ம டீமோட தலைவன், நம்ம டீம் எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க அந்த இடத்த விட்டு. இப்ப அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா இதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவோட சீன் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப நம்ம ஹீரோவுமே கீழே விழுந்து ஒரு பாறை மேல படுத்து கிடந்தான்னு சொன்னேன் பாத்தீங்களா, அவனுமே செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு மேல உள்ள பருந்து எல்லாமே வந்து அப்படியே சுத்திக்கிட்டு இருக்கு அவனையே. அதுல ஒரு பருந்து மட்டும் அவனை சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அவன் வாயிலே வந்து ஒரு கொத்து கொத்துது. கொத்துன அடுத்த செகண்ட் டப்புடு உயிர் பிழைச்சுக்கிறான். உயிர் பிழைச்சதுக்கு அப்புறம் தான் நமக்கு உயிர் ஒரு நல்ல வேலை வந்துட்டான்டா அப்படின்ட்டு அப்பா அப்பான்னு கத்தி பாக்குறான். கத்தி பார்த்தாலும் சரி முக்கி பார்த்தாலும் சரி அவங்க அப்பே வரமாட்டான். ஏன்னா இவனுக்கு இறுதி சடங்கை செலுத்திட்டு அவன் போயிட்டான். சரி நம்மளாதான் கீழே இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பாறை இடுக்கெல்லாம் பிடிச்சு பிடிச்சி எப்படியோ கீழே இறங்குறான். அப்படியே கீழே இறங்கிட்டு இருக்கும்போது ஜஸ்ட் மிஸ்ல பாறையை விட்டுறான். விட்டு அடுத்த செகண்டும் பிடிச்சிடறான். இவன் கீழே விழுகிறத பார்த்தா நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஹார்ட் பீட் நிக்கிற மாதிரி இருக்குது. இப்ப அவனுமே ஒரு பாறையை பிடிச்சி இறங்க முடியாம தொங்கிக்கிட்டு இருக்கான். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது அதே டயத்துல மழையும் பெய்யுது, பெரிய மழை பெய்யுது. மழை பெஞ்ச அடுத்த செகண்ட் அவனுக்கு கீழே எல்லாமே தண்ணி, அதாவது ஏகப்பட்ட தண்ணியெல்லாம் ஓட ஆரம்பிச்சிருது. இதுதான்டா நல்ல சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கையை விட்டு அந்த தண்ணியிலேயே குதிச்சிடறான். இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுமே அப்படியே சகதியில வந்து படுத்து கிடக்கான். இப்ப திரும்பவும் அப்பா அப்பான்னு எழுந்து கத்துறான். சரி அவர் வரமாட்டாரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அப்படியே விறுவிறுன்னு பக்கத்துல போயிட்டு தண்ணியை குடிக்கிறான். தண்ணியை குடிச்சிட்டு அவன் காலுமே வந்து உடஞ்சிருக்குது. ரெண்டு கல்லுக்கு நடுவுல அவன் காலை வச்சு அவன் காலையுமே சரி பண்ணிக்கிறான். சரி பண்ணதுமே அவன் காலில் ஒரு கட்டையை வச்சு துணியுமே வச்சு கட்டிக்கிறான் அவன் காலை. சரி நம்ம லாஸ்டா இருந்த இடத்துக்கு போவோம் அப்படின்ட்டு அவனுமே மேல போய் பாக்குறான். ஆனா மேல இவனுக்கு முன்னாடியே அவன் தகப்பன் வந்து இறுதி சடங்கு செலுத்திட்டு போயிட்டாங்கிறத அவனுமே புரிஞ்சுக்கிறான். வெறித்தனமா அந்த இறுதி சடங்கு செலுத்திருப்பாங்க பாத்தீங்களா, அந்த கற்கள், அந்த கல்லை எல்லாத்தையுமே எட்டி உதைக்கிறான். நம்ம ஹீரோக்கு ஒரு கட்டத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே மல்லாக்கப்படுத்துறான். படுத்ததுமே இவனுக்கு நிறைய ஓனாய் சவுண்ட் எல்லாமே கேக்குது. அடங்கொய்யால எங்கிட்டாவது இருக்குதுடா அப்படின்ட்டு சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கும்போது தூரத்துல நிறைய ஓனாய் எல்லாம் இருக்கிறத பாக்குறான். இதை பார்த்ததுமே தப்பிச்சோம் பொழைச்சோன்ட்டு துண்டக்கான துணியை காணுன்ட்டு ஓடிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. இப்போ அன்னைக்கு நைட்டுமே ஆகுது, எப்படியாவது சேஃபா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மரத்து மேல ஏறி தூங்குறான். அப்படியே அடுத்த நாள் விடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மரத்து மேல இருந்து கீழே இறங்கி தண்ணியை பிடிக்கிறான். தண்ணியை பிடிச்சதுக்கு அப்புறம் நமக்கு சாப்பிட்றதுக்கு வேற எதுவும் கிடைக்காது, கிடைக்கிறத சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கிடைக்கிற மண்புழுவா இருக்கட்டும், அவனை சுத்தி சுத்தி வர ஈயா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அடிச்சு சாப்பிடுறான். இப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு முன்னாடி நிறைய ஓநாய் கூட்டங்கள்லாம் வந்து நிக்குது. இதை பார்த்த நம்ம ஹீரோவுமே தப்பிச்சோம் பொழைச்சோன்ட்டு எப்படியோ அந்த நொண்டிக்கால வச்சு எப்படியோ ஓடி போயிடுறான். ஆனா ஓடி போனாலும் அவன் பின்னாடி அந்த ஓனாய் எல்லாமே துரத்திக்கிட்டே வருது. எப்படியோ ஒரு வழியில மரத்துல ஏறான். ஆனா மரத்துல ஏறினாலுமே லாஸ்டா ஒரே ஒரு ஓனாய் மட்டும் அவன் காலை பிடிச்சிருது. என்ன ஏன் காலையா பிடிக்கிறேன்ட்டு நம்ம ஹீரோவுமே ஒரு கத்தி எடுத்து சதக்குன்னு அதோட காலிலேயே குத்திடுறான். குத்துன அடுத்த செகண்ட் நம்ம ஹீரோவுமே மரத்து மேலே ஏறிடுறான். இப்போ அந்த ஓனாய் எல்லாமே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்குது. அந்த காலில் குத்துனான் பாத்தீங்களா, அந்த ஓனாய் மட்டும் அப்படியே படுத்துருது. அன்னைக்கு அப்படியே நைட் ஆகுது. நைட் நேரத்துல நல்லா தூங்குறான். சுத்தி உள்ள ஓனாய் எல்லாமே ஒரு கட்டத்துல காணாம போயிருது. விடிஞ்சதும் பாக்குறான், ஒரு ஓனாயை கூட காணும். அந்த காலில் குத்துன ஓனாயின்னு சொன்னேன் பாத்தீங்களா, அது மட்டும் தான் படுத்து கிடக்குது. இப்போ அவனுமே அந்த மரத்துல இருந்து ஒரு கம்பை உடைச்சி ஈட்டி எல்லாம் செய்யறான். ஈட்டி செஞ்சுட்டு அவனுமே அந்த மரத்துல இருந்து கீழே இறங்கி அந்த ஓனாய் உயிரோட தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா ஏதோ லைட்டா உயிரோட இருக்குது. இதை பார்த்த நம்ம ஹீரோவுமே ஈட்டியை வச்சு குத்தலான்னு போறான். ஆனா குத்த முடியல அவனால. அதாவது சொன்னேன்ல, இறக்கு குணம் தான் அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன்ல, அதனால அவனுமே குத்த மாட்டான். இப்போ டப்புன்னு ஒரு துணியை கிழிச்சு அந்த துணியை வச்சு அந்த ஓனாயோட வாய் இருக்கு பாத்தீங்களா, வாய் இருந்தா தானே கடிப்பா அப்படின்ட்டு அந்த ஓனாயோட வாயையுமே கட்டிடுறான். கட்டிட்டு அந்த ஓனாயுமே அப்படியே தூக்கிட்டு போறான். தூக்கிட்டு எங்க போறான்னு பார்த்தா நல்ல ஒரு குகைக்குள்ள போயிடுறான். அந்த குகைக்குள்ள போனதுமே ஓனாய படுக்க போட்டு இவனுமே அந்த குச்சை வச்சு தீ பத்த முடியுமான்னு ட்ரை பண்ணி பாக்குறான். ஆனா பத்த வைக்க முடியல அவனால. அடவோடாங்கொய்யால அப்படின்ட்டு நல்லா தூங்கிடுறான். தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் பார்த்தோம்னா அந்த குகைக்குள்ள ஏதோ ஒரு வழி இருக்கிற மாதிரி தெரியுது. அவனுமே அப்படியே உள்ள போய் பாக்குறான். யாரோ ஆல்ரெடி இந்த குகைக்குள்ள இருந்ததுக்கான அடையாளம் எல்லாமே வந்து கிடைக்குது. அதுல கிண்ணம் மாதிரி கல்லா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய கிடைக்குது. ஆனா அதுல அந்த கிண்ணம் மாதிரின்னு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த கல்லை மட்டும் எடுத்துக்கிட்டு இவன் காலு நல்லா புஷ் புஷ் புஷ்னு வீங்கி போய் கிடக்குது. இதனால வெளியே போயிட்டு கிடைக்கிற மருந்து செடி இருக்கும் பாத்தீங்களா, அந்த செடி எல்லாத்தையுமே பிடுங்கி அந்த கல்லுல போட்டு நல்லா நையின்னு கொட்டாம்பாக்க நக்கிற மாதிரி நச்சு அதையுமே அவன் காலில் வச்சு நல்லா இறுக்கமா கட்டிக்கிறான். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அந்த ஓனாயோட கையாலேயே அதுக்கு வாயில கட்டி விட்டுருந்தான் பாத்தீங்களா, அந்த இதையுமே வந்து அவுத்துருது. அவுத்ததுக்கு அப்புறம் இவனுமே நல்லா தண்ணி குடிக்கிறான். இவன் தண்ணி குடிக்கிறது அந்த ஓனாயுமே பார்த்துனே இருக்குது. சரி இதுக்கும்
தண்ணி கொடுப்போம் அப்படின்ட்டு அந்த ஒரு கிண்ணம் மாதிரி சொன்னேன் பாத்தீங்களா, அந்த கல்லு அதுலயுமே தண்ணியை ஊத்தி இங்க பாரு நான் உன்னோட நண்பன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஆனா இவன் பக்கத்துல போகும்போதெல்லாம் நல்லா உரிமிக்கினே இருக்குது. இப்ப நம்ம ஹீரோவுமே வேற வழியே கிடையாது அப்படின்ட்டு அவன் குடிக்கிற மாதிரி சைகெல்லாம் செஞ்சு காமிக்கிறான். அதே மாதிரி நீயும் குடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கல்லையுமே அந்த ஓனாய் பக்கத்துல வைக்கிறான். அதே மாதிரி அந்த ஓனாயுமே குடிக்குது. அடுத்து கீழே கிடக்கிற புல்லுலாம் நிறைய இருக்கும் பாத்தீங்களா, அந்த குட்டி குட்டி புழுவெல்லாம் எடுத்து உன் காலில் நல்லா பலமா அடிபட்டு இருக்குது, சாரி மன்னிச்சுக்கோ என்னால தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த புழுவெல்லாம் எடுத்து அந்த புண்ணை கிளீன் பண்றதுக்காண்டி அந்த புண்ணு மேல போடுறான். அதுக்கப்புறம் சில புழுக்களை அதை சாப்பிட்றதுக்கும் கொடுக்குறான். ஆனா அதை சாப்பிட மாட்டுது. இங்க பாரு அப்படின்ட்டு திரும்பவும் அந்த புழுவெல்லாம் சாப்பிட்ற மாதிரி செஞ்சு காமிக்கிறான். அதே மாதிரி அதை பார்த்து அந்த ஓனாய் வந்து சாப்பிடுது. சரி சாப்பிட்றதுக்கு நம்ம ஏதாவது ரெடி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறான். அப்படியே வெளியே போய் சுத்தி முத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது கீழே ஒரு முயல் இருக்கிறதையுமே வந்து அவன் பாக்குறான். அவன் பார்த்ததுமே ஒரு கல் எடுத்து அந்த முயல் மேலேயே போட்டு கொன்னு அந்த முயலையுமே தூக்கிட்டு வரான். தூக்கிட்டு வரதை பார்த்த இந்த ஓனாயுமே அவன் பக்கத்துல அந்த முயலை சாப்பிட வருது. அவனுமே டப்புன்னு ஓனாய் மேல அடிச்சு நான் தான் தருவேன்ல ஏன் இப்படி வர போ அப்படிங்கிற மாதிரி சொன்னதுமே அந்த ஓனாயி இவன் சொல்ற பேச்செல்லாம் கேட்டு சமத்தா போய் உட்காந்துக்குது. அதுக்கப்புறம் வழக்கம் போல இவனும் வந்து நல்லா திரும்பவும் அந்த கம்பை வச்சு தீய பத்த வைக்கிறான். தீய பத்த வச்சு நல்லா முயலை நல்லா வாட்டுன்னு வாட்டி எடுத்து அதுல பாதிய ஓனாய்க்கு போட்டு இவனும் நல்லா சாப்பிட்டுக்கிறான் வயிறு முறை. இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டுமே நம்ம ஹீரோவுமே அப்படியே உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். மேல வானத்துல அந்த நட்சத்திரம் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அதோட இவன் கையையும் வச்சு அடாப்ட் பண்ணி பாக்குறான். ஓகே வீடு பக்கத்துல இருக்கு, நம்ம நாளைக்கு கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி ரெடியா இருக்கான். சரி புண்ணு சரியாயிருச்சான்னு புண்ணையும் பாக்குறான். புண்ணும் நல்லா சரியாயிருச்சு காலில். சரி காலையில கண்டிப்பா கிளம்பணும் அப்படின்ட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இந்த ஓனாய் வந்து நல்லா ஊழையிட்டு இருக்குது. ஓ உன்னோட குடும்பத்தை கூப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவுமே அப்படி அது கூட பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் காலையிலயுமே விழியுது. விடிஞ்சதுமே இவன் வந்து விறகா இருக்கட்டும் சாப்பாடா இருக்கட்டும் எல்லாத்தையும் எடுத்து ரெடியா வச்சுக்கிறான் கிளம்புறதுக்கு. அதாவது அதுக்கு முந்தின நாள் நைட் அந்த ஓனாய்க்குமே வந்து ஒரு பெட்ஷீட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பான். அதாவது இது நம்ம ஹீரோக்கு வந்து அவங்க அம்மா கொடுத்தது. அதையுமே இது எங்க அம்மா கொடுத்தது கூடுன்னு சொல்லிட்டு அந்த ஓனாயிட்ட கேட்கறான். அந்த ஓனாயை வந்து கொடுக்குற மாதிரி ஐடியாலே இல்ல. இவனுமே அதுட்டு இருந்து எப்படியோ ஒரு வழியா புடிங்கிறான். சரி நான் கிளம்புறேன், நீ வந்து உன்னோட குடும்பத்தோட போய் சேரு, நான் போயிட்டு வரேன் டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுமே நடந்துனே இருக்கான். ஆனா இந்த ஓனாயும் அவனை பின் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது. இவனை கடிக்கிறதுக்கு கிடையாது, இவன் மேல உள்ள பாசத்துல வந்துகிட்டே இருக்குது. இப்ப அப்படியே கேமராவை தூரத்துல கொண்டு வந்து காமிப்பாங்க அந்த ஓனாய் வந்து இவனை பின் தொடர்றத. அப்ப பாக்கணுமே அந்த ஓனாய்க்கும் இவனுக்கும் உள்ள ஒரு நட்புங்கிறது ரொம்ப ரொம்ப வேற லெவல் ஒரு நட்பு. இவன் என்னதான் விரட்டினாலும் அந்த ஓனாய் இவனுக்கு பின்னாடியே தான் வந்துகிட்டு இருக்குது. ஒரு கட்டத்துல இவனையும் தாண்டி அந்த ஓனாய் போய் பார்த்துக்கிட்டு இருக்குது. என்னடான்னு இவனும் பின்னாடியே போய் பாக்குறான். இவங்களுக்கு கீழே 3-4 காட்டு பண்ணி இருக்குது. இதை பார்த்த ஓனாயுமே ரொம்பவுமே வேகமா அந்த காட்டு பண்ணியை பிடிக்கிறதுக்கு ஓடுது. எப்படியோ ஓடி அந்த காட்டு பண்ணியில ஒரு பண்ணியை மட்டும் இவனை நோக்கி துரத்திட்டு ஓடியாருது. சரி அந்த காட்டு பண்ணியை இவன் குத்திருவான்னு நினைச்சு இவனை நோக்கி ஓடி வர வச்சு அந்த ஓனாயி. ஆனா இவனையுமே தள்ளி விட்டு அந்த காட்டு பண்ணி போயிருது. இப்ப அந்த ஓனாயுமே அந்த காட்டு பண்ணியை துரத்திட்டே போயிட்டு தூரத்துல திரும்பி இவனை பார்த்து ஒரு லுக்கு விடும் பாத்தீங்களா, அட லூசு பையல உன்னை நம்பி தானடா அந்த காட்டு பண்ணியை துரத்திட்டு வந்தேன், விட்டுட்டையடா முடச்சாம்புராணி அப்படிங்கிற மாதிரி நினைக்குது. சாரி நண்பா கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு, கொஞ்சம் இல்லடா பைத்தியக்காரா ரொம்பவே மிஸ் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி நினைக்குது அந்த ஓனாயி. அன்னைக்கு அப்படியே இருட்டினதுக்கு அப்புறம் இவங்களும் தூங்குறாங்க. படுத்துக்கிட்டே நம்ம ஹீரோவுமே வீடு எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கான். இவனுமே வானத்தை நோக்கி கையை நீட்டி பாக்குறான். சரி வீடு பக்கத்துல வந்துருச்சு போயிடலாம் அப்படின்னு நல்லா தூங்குறான். தூங்குனதுக்கு அப்புறம் அடுத்த நாளும் விடியுது. அப்ப திரும்பவும் அந்த ஓனாய் வந்து ஒரு முயலை நல்லா விரட்டுது. அப்ப அவனுமே தூரத்துல இருந்துகிட்டு இங்க பாரு அதை என்னை நோக்கி வரவை அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஏம்மா சாமி நீ போதுண்டா பண்ணதே, பண்ணிய பார்த்து நீ பண்ணி மாதிரி பயப்படுறேடா அப்படின்ட்டு ஓனாய் நினைச்சிட்டு அதுவே பிடிச்சிருது அந்த முயலை. இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டுமே அந்த முயலை நல்லா தீயில வாட்டுன்னு வாட்டி சாப்பிடறதுக்கு ரெடியா இருக்கானுங்க. இந்த ஓனாய் இருக்குல்ல அவன் சுடுறத பார்த்துட்டு இது ஏன் சாப்பாடு எனக்கு குடுறா அப்படின்ட்டு அவன் பக்கத்திலையுமே போகுது. இதை பார்த்து நம்ம ஹீரோவுமே அந்த ஓனாயை தள்ளி விட்டு இங்க பாரு நான் தருவேன்னு தெரியல, அப்போதுக்கு வீம்புக்குனே வந்து என்கிட்ட வம்பளுத்துக்கிட்டு இருக்க போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அந்த ஓனாயுமே சமத்து பிள்ளையா போயிட்டு அப்படியே உட்காந்துக்குது. இப்ப நல்லா சுட்டதுக்கு அப்புறம் 2 பேருமே நல்லா வயிறு முட்டை சாப்பிடுறானுங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ தூங்கிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பக்கத்துல வருது. ஆனா இவனுமே விரட்டி விட்டுறான். இப்போ நம்ம ஹீரோ நல்லா தூங்குனதுக்கு அப்புறம் இந்த ஓனாய் இருக்குல்ல அந்த ஓனாய் வந்து அப்படியே அவன் பக்கத்துல படுத்துக்குது. இவன் பக்கத்துல ஓனாய் படுத்திருக்கும் போது யாருமே இல்லாத இடத்துல பாலைவனத்துக்கும் காட்டு பகுதிக்கு நடுவுல ஒரு ஓனாயும் மனுஷன் மட்டும் இருக்குது. இது எவ்வளவு பெரிய ஒரு நட்பு இல்ல, செம்மையா இருக்குல்ல இந்த படத்தை பாக்குறதுக்கு. இப்ப அப்படியே அடுத்த நாள் மார்னிங் விடிஞ்சதுமே இந்த ஓனாய் அவன் எழுந்துக்கலன்னு சொல்லிட்டு அவன் முகத்துல நல்லா நக்கியே அவனை எழுப்புது. இதை பார்த்துட்டு அவனுமே இருக்கமா கட்டி பிடிச்சிட்டு உன் மேல நல்லா துர்நாற்றம் அடிக்குது வா குளிக்க போலாம் அப்படின்ட்டு 2 பேருமே அங்க உள்ள நீரோட்டம் இருக்கும் பாத்தீங்களா அங்க குளிக்கிறாங்க. நல்லா குளிக்கிறாங்க. அவன் குளிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஓனாய் வந்து வரவே மாட்டுது. இங்க பாரு நீ குளிக்க வா, இப்ப நீ குளிக்க வரலன்னா நான் வந்து உன்னை தூக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணில இருந்து மேல வந்து அந்த ஓனாய் எப்படியோ ஒரு வழியா பிடிச்சிடறான். பிடிச்சி தண்ணிக்குள்ள தூக்கி போட்டுறான். இவனும் தண்ணிலையும் குதிச்சிடறான். 2 பேரும் செம்மையா குளிக்கிறாங்க. உண்மையிலுமே நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா எப்படி இருக்கும், ஒரு
ஓனாய் நம்ம மேல ரொம்ப ஒரு பாசமா இருந்தா எப்படி இருக்கும் நமக்கு, அதை தான் அங்க காமிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இவங்களுமே குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு கிளம்பலான் இருக்கும் போது தண்ணிக்குள்ள நிறைய மீன் எல்லாம் இருக்கிறத பார்த்து அந்த ஓனாயுமே டப்புன்னு ஒரு மீனை பிடிக்குது. கெண்ட மீனா கெளுத்து மீனா யாருக்கு தெரியும். சூப்பர் நண்பான்னு சொல்லிட்டு அந்த மீனையுமே வாங்கிட்டு வச்சுக்கிட்டு திரும்பவும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடந்து போகும்போது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பனிக்கிழமும் ஸ்டார்ட் ஆயிருச்சு. அந்த பனிலையும் இவனுங்களுக்கு வந்து சாப்பாடு வேணும்ட்டு அங்கேயும் பண்ணியை பிடிக்கிறானுங்க. வேற யாரு, நம்ம நண்பன் ஓனாய் தான். ஆனா லாஸ்ட் வரைக்கும் இவன் வந்து எதையுமே கொல்ல மாட்டான்ட்டு அந்த ஓனாய் வந்து நம்ம ஹீரோவை முடிவு பண்ணியே வச்சிருது. ஏன்னா அந்த பனிக்காலத்திலயும் அந்த பண்ணியை பிடிக்கிறது யாரு, நம்ம ஓனாய் தான். இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு பிடிச்சதை சாப்பிட்டு அப்படியே ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்பதான் நம்ம ஹீரோவுமே அந்த ஓனாயிட்ட சொல்றான், இங்க பாரு உன் பேர் இதுக்கப்புறம் ஆல்பா, நான் ஆல்பான்னு தான் கூப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இப்படியே ரெண்டு பேரும் ஜாலியா பேசிக்கிட்டே இருக்கும்போது இவனுங்களை சுத்தி ஏதோ ஒரு மிருகம் இருக்கிற மாதிரியே தெரியுது. என்னன்ட்டு நம்ம ஆல்பா அதாவது அந்த ஓனாயும் நம்ம ஹீரோவும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பாத்துக்கிட்டு இருக்கும்போது இவனுங்களை சுத்தி ஓனாய் எல்லாமே கூட்டம் சுத்து போடுது. இது எல்லாம் எந்த ஓனாயின்னு பார்த்தோம்னா நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட் ஆல்பா இருக்கான் பாத்தீங்களா, இவனோட கூட்டம் தான். அது எல்லாமே பக்கத்துல வந்ததும் ஆல்பாவை பாக்குது. ஆல்பாவை பார்த்ததுமே ஆல்பாவுமே அந்த ஓனாய் பக்கத்துல போயிட்டு என்னமோ பேசிக்கிறாங்க அவங்களுக்குள்ள, அந்த மிருகத்துக்குள்ள அதாவது அந்த ஓனாய்க்குள்ள என்னமோ பேசிக்கிறாங்க. அது நமக்கு புரியல. இது பேசின அடுத்த செகண்டே அங்கிட்டு சுத்தி வந்த ஓனாய் எல்லாமே ஓடி போயிருது, துண்டை காணும் துணியா காணும்னு. இப்ப நம்ம ஆல்பாவுமே அப்படியே கரெக்டா நம்ம ஹீரோவை பாத்துக்கிட்டு இருக்கு. அப்படி நம்ம ஹீரோவுமே சரி ஆல்பா நீ உன் கூட்டத்தோட போ, இதுக்கப்புறம் என் கூட வரவேனா, நீ உன் கூட்டத்தோட போ, நான் போயிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதை கேட்ட ஆல்பாவுமே வந்து உடனே போயிருது, அதாவது ஓடிடுது. அது போனதுமே நம்ம ஹீரோ முகத்துல ஒரு வருத்தத்தை பார்க்கணுமே, அதாவது நம்ம ஹீரோக்கு அடுத்து என்ன பண்ண போறோங்கிறது எதுவுமே மைண்ட்ல ஓடல. ஏன்னா இவ்வளவு தூரத்துக்கு நம்ம ஆல்பா இருந்தனால தான் நம்ம ஹீரோவுமே இவ்வளவு தூரம் நடந்து வந்தா, சாப்பாட்டுக்கா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே. இப்ப அவன் இல்லையே நான் என்ன பண்ணுவேங்கிற மாதிரி தான் நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே யோசிச்சுக்கிட்டே தூங்குறான். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ஹீரோவோட அப்பா அதாவது தலைவர் இருப்பான் பாத்தீங்களா, அவனுமே வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவனோட ஒய்ஃப்ட சாரி என்ன மன்னிச்சிரு, நம்ம மகனை என்னால காப்பாற்ற முடியல அப்படின்ட்டு ரெண்டு பேருமே அழுகுறாங்க. இப்ப அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா நம்ம ஹீரோ அப்படியே அடுத்த நாள் அப்படியே எழுந்து அந்த பனிக்குள்ள அப்படியே பையா நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்படி நடந்து போகும்போது தூரத்துல ஏதோ ஒரு மிருகத்தை நிறைய ஓனாயெல்லாம் வந்து கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறத நம்ம ஹீரோவுமே பாக்குறான். இதை பார்த்ததுமே ஆல்பா அந்த கூட்டத்துல இருக்கான் அப்படின்ட்டு ஆல்பா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு ஓடிக்கிட்டே இருக்கான். ஆக்சுவலா இது பனிக்காலங்கிறனால இவனுக்கு அடியில எல்லாமே வந்து தண்ணியா தான் இருக்குது. இவன் ஓட அது எல்லாமே உடையுது. உடஞ்ச அடுத்த செகண்ட் இவனும் டம்முன்னு கீழே விழுந்துடுறான். இவன் கீழே விழுகிறதையுமே நம்ம ஆல்பா பாத்துருது. இவனுமே தண்ணிக்குள்ள அப்படியே மிதந்து போறான். ஆல்பா பக்கத்துல போயிட்டு எப்படியாவது இந்த பனிக்கட்டியை உடைச்சு மேல போயிடலான்னு பாக்குறான். ஆனா இவன் கையில இருந்த கத்தி எல்லாமே தண்ணிக்குள்ள போயிருது. தண்ணிக்குள்ள அடியில போய்கினே இருக்குது. இவனும் அந்த கத்தியை அடியில போயிட்டு பிடிக்க பாத்துக்கிட்டு இருக்கான். நமக்கு ஒரு பயத்துல ஒரு வழியா இவன் ஒரே அடியா போயிருவானுங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கும். எப்படியோ ஒரு வழியா அந்த கத்தியை கையில பிடிச்சி பனிக்கட்டியை குத்துன்னு குத்தி எப்படியோ உடைச்சு மேல வந்துடுறான். மேல வந்தவனா அந்த ஆல்பா அப்படியே கையை பிடிச்சு தூக்கி விடுது. இவன் மேல வந்ததும் செம்ம குளிர் நடுங்கினே இருக்கான். அன்னைக்கு நைட் நல்லா தீப்பந்தத்தெல்லாம் வச்சு அப்படியே அந்த ஆல்பாவை அணைச்சு தூங்குறான். இது பார்க்கும்போது செம்ம ஃபீல். அதாவது நமக்கு குளிர்னாலே ஏதாவது ஒரு டெடி பேர் பொம்மையை பிடிச்சு கட்டி தூங்குறோம், அப்ப நமக்கு எப்படி ஃபீல் இருக்கும், அதே ஃபீல் தான் அங்கேயும். இவன் கட்டி பிடிச்சு தூங்குறது அப்படியே விடிஞ்சதும் அப்படியே கேமராவை தூரத்துல கொண்டு போய் காமிக்கிறாங்க. அந்த ஃபீலே தனி ஃபீல் தான். இதை பார்க்கும்போது நமக்கு இப்படி ஒரு ஓனாய் வேணும்னு நமக்கு தோணும். கண்டிப்பா பாக்குற உங்களுக்கு தோணும். இப்போ திரும்பவும் ஆல்பாவும் நம்ம ஹீரோவும் ரெண்டு பேருமே நடந்து போறாங்க. அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது தூரத்துல ஒரு டென்ட் பக்கத்துல யாரோ உட்கார்ந்துருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ நம்ம ஹீரோவுமே கண்டுபிடிச்சிடறான். எப்பாடா நல்ல வேலை நம்ம டீமை கண்டுபிடிச்சிட்டோம் போல, இந்த தான் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோவுமே விறுவிறுன்னு ஓடுறான். நம்ம ஆல்பாவும் பின்னாடியே ஓடியாருது. அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, அதாவது அந்த மனுஷன் அங்கேயே உறைஞ்சு போய் செத்து போய் கிடக்குறான். நம்ம ஹீரோக்கு அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னே சரியில்ல. சரி டென்ட்டுக்குள்ள ஏதாவது இருக்கா அப்படின்ட்டு போய் பார்த்தா டென்ட்டுக்குள்ள எதுவுமே கிடையாது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோ என்ன பண்றான், உள்ள இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு எல்லாத்தையும் உடைச்சு போடுறான். இப்ப நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பனியில வந்து தும்முறான். தும்முனதுல அவன் வாயில இருந்து ஃபுல்லா பிளட்டா வருது. ஐயோ நம்மளும் செத்துருவோம் அப்படிங்கிற பயம் வந்து அவன் மனசுல ஓடிக்கினே இருக்குது. இன்னொன்னு இந்த பனி இருக்குல்ல, இந்த பனி வந்து நமக்கு நல்லதே கிடையாது. ஏன்னா இந்த பனி வந்து ஒரு கட்டத்துல அளவுக்கு மீறி மைனஸ்ல போகும்போது நம்ம உடம்புல உள்ள பாட்டு பிளட் எல்லாத்தையும் வந்து கெட்டியாக ஆரம்பிச்சிரும். அதிகமா வெயில் அடிச்சா புறவுதா கதிரெல்லாம் நம்ம உடம்ப தாக்கும் போது நமக்கு எப்படி நோய் வாய்ப்படுவோமோ அதே மாதிரி தான் பனியும். அந்த செத்து போய் உறைஞ்சு போய் உட்காந்துருக்கான் பாத்தீங்களா, அந்த மனுஷன் இருந்து ஒரு வில்லம்ப மட்டும் எடுத்துக்கிறான் நம்ம ஹீரோ. என்ன மன்னிச்சிருங்க, இதை தந்ததுக்கு எனக்கு நன்றி, நான் இதை வச்சு எப்படியாவது நான் பொழைச்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் அங்கிருந்து அப்படியே பையா நடந்து போறாங்க. இவனுக்கு தூரத்துல நிறைய ஓனாய் எல்லாம் ஓடி போகுது. என்னடா ஓனாய் ஓடி போகுதுன்னு பார்த்தோம்னா பாலைவனத்துல எப்படி புயல் வருமோ அதே மாதிரி இங்க பனி புயல் வருது. இதை பார்த்துட்டு ஆல்பாவா நம்ம ரெண்டு பேருமே இங்க இருந்து உடனே ஓடணும் அப்படின்ட்டு
வேக வேகமா ஓடுறாங்க. எங்க போறாங்கன்னு பார்த்தனா ஒரு குகைக்குள்ள போறாங்க. அந்த குகைக்குள்ளயுமே அப்படியே 2 பேரும் உட்கார்ந்துருக்கும் போது ஒரு மிருகம் சவுண்ட் பயங்கரமா கேக்குது. ஆல்பாவுமே நல்லா தெளிஞ்சுக்கிறான் என்னது அப்படின்ட்டு சுத்தி முத்தி முன்னாடி நின்னு பாத்துக்கிறான். நம்ம ஹீரோவுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவை காவல் காக்குறதுக்கு அப்படியே சைடுல இருந்து கரும் புலி வந்து என்ட்ரு ஆகும் பாத்தீங்களா. இதை பார்த்ததுமே உங்க மனசுல ஒண்ணு நினைச்சிருப்பீங்க, புலி எப்படியும் ஓனாய் அடிச்சு கொன்றும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்பீங்க. ஆனா நம்ம ஆல்பாவுமே அந்த புலி கூட பயங்கரமா சண்டை போடுறான். பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் அந்த வில்லம் எடுத்து அவன் விடுறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா இவன் இறக்க குணத்தால அதை விட முடியல. ஒரு செகண்ட் கண்ணை மூடி கண்ணை திறந்து டப்புன்னு விடுவான் பாத்தீங்களா. விட்டு அடுத்த செகண்ட் அந்த புலிக்கு சோழி முடிஞ்சு. சரி ஆல்பாவுக்கு ஏதாச்சும் ஆச்சான உத்து உத்து பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா ஆல்பா வந்துருது. வந்த அடுத்த செகண்ட் டப்புன்னு விழுந்துருது. அவ்வளவுதான் சோழி முடிஞ்சு அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா அப்படி கிடையாது. ஆல்பா உயிரோட தான் இருக்கும். டப்புன்னு ஆல்பாவை தூக்கிட்டு ஆல்பா உனக்கு எதுவும் ஆகாது, உன்னை நான் காப்பாத்திருவேன், நீ என் கூட வீட்டுக்கு வரணும், நம்ம 2 பேரும் இதுக்கப்புறம் ஒன்னாதான் இருக்க போறோம், உன்னை எங்கேயும் விட மாட்டேன் ஆல்பா, நமக்கு உதவுறதுக்கு எதுவுமே வரல, நம்ம 2 பேரும் தான் இப்ப வரைக்கும் வந்திருக்கோம், உனக்கு நான் எனக்கு நீ, அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி லவ்வர் மாதிரி பேசிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் மிருகத்துக்கிட்ட இப்படி ஒரு லவ் கிடைக்குதுன்னா அதை யாரு தான் விடுவா. இப்ப ஆல்பாவுமே படுக்க போட்டு அந்த புண்ணை கிளீன் பண்ணி அந்த புண்ணுக்குமே வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம போயிடலாம் ஆல்பா, நீ பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் திரும்பவும் நடக்க ஆரம்பிக்கிறானுங்க. இப்படி நடந்து போய்கிட்டே இருக்கும் போது இவங்க முன்னோர்கள் ஒரு கல்லு வச்சிருப்பாங்க. அந்த கல்லையுமே நம்ம ஹீரோ முன்னாடி தாண்டி வந்திருப்பான் பாத்தீங்களா. அந்த கல்லு வந்து தென்படுது. இதை பார்த்ததுமே ஆல்பா நம்ம வந்துட்டோம் நம்ம பக்கத்துல வந்துட்டோம் ஆல்பா, நம்ம போயிடலாம், பயப்படாத, உயிரை கையில பிடிச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இப்ப அப்படியே அந்த கல்லையுமே அப்படியே சுத்தி முத்தி தடவி பார்த்துட்டு திரும்பவும் நடக்க ஆரம்பிப்பாங்க. இப்ப அப்படியே அன்னைக்கு நைட்டு ஆல்பாவும் நம்ம ஹீரோவும் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்படி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு வந்து கண்ணுக்கு முன்னாடி வீடு பக்கத்துல வந்துருச்சு, நீ வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவோட முன்னோர்கள் இருப்பாங்கல்ல, அத சந்ததிகள், அவங்க எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே ஆல்பா நம்ம வந்துட்டோம், என்னோட முன்னோர்கள் பக்கத்துல வந்துட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம போயிடலாம் ஆல்பா, பயப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்படி அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் ஆல்பாவும் 2 பேருமே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஆல்பாவால முடியல, ஒரு கட்டத்துல அப்படியே படுத்துறான் கீழேயே. இப்ப நம்ம ஹீரோவுமே விறுவிறுன்னு போயிட்டு ஆல்பா உனக்கு ஒன்னும் ஆகாது ஆல்பா, உனக்கு ஒன்னும் ஆகாது, நான் உன் உயிரை காப்பாத்துறேன் ஆல்பா, எத்தனை தடவை என் உயிரை காப்பாத்திருக்கேன், நான் உன் உயிரை காப்பாத்துவேன் ஆல்பான்னு சொல்லிட்டு ஆல்பாவை அப்படியே கையில தூக்கிக்கிட்டு இவனுமே நடக்கிறான் நடந்து போயினே இருக்கான். பனி தீயா அடிக்குது. இந்த பனியில நம்ம இருந்தோம்னா அந்த பனிக்கு சட்னி ஆயிருப்போம் நம்ம. இவனுமே நடந்து போய்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல இவனாலையுமே முடியலன்ட்டு 2 பேருமே படுத்துறாங்க. இப்ப நமக்குமே படபடன்னு இருக்கும், இவன் செத்துட்டானா என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி. இப்ப அவங்க அம்மா அப்பாவுமே மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். அவங்க அம்மாவுமே சொல்றாங்க, இங்க பாருங்க, அவன் இறக்க குணத்துலதான் பலசாலி, ஈட்டில பலசாலி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்க சொன்னது 10 பொருத்தமும் பக்காவா பொருந்தும் நம்ம ஹீரோக்கு. அப்போ நம்ம தலைவனுமே சொல்றாரு, இல்ல அவன் பலசாலி தான், நீ பயப்படாத, அவன் ஒரு வீர மகனோட புள்ள அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் நம்ம ஹீரோக்கு மைண்ட்ல ஓடுனதுமே டப்புன்னு முழிக்கிறான். டப்புன்னு முடிஞ்சு பார்த்தா விடிஞ்சிருக்குது. திரும்பவும் ஆல்பாவை தூக்கிக்கிட்டே நடக்க ஆரம்பிக்கிறான். அப்படியே நடந்து போய்கிட்டே இருக்கும்போது மலையெல்லாம் தாண்டி போறான். இவனுமே போய்கிட்டே இருக்கும்போது தூரத்துல யாரோ இருக்கிற மாதிரி தெரியுது. அப்பதான் அவனுக்கு புரியுது நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஆல்பா டைமே சொல்றான், ஆல்பா நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்றான். இப்போ நம்ம ஹீரோவுமே கரெக்டா அவன் பக்கத்துலயும் போறான். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம தலைவன் சொல்லியிருப்பான் பாத்தீங்களா, அது நம்ம ஹீரோவோட அப்பா, அவனுமே வந்து ஒரு வலையை தச்சுக்கிட்டு இருப்பான். தச்சுக்கிட்டு இருக்கும்போது என்னடா காலடி சவுண்டு கேக்குதுன்ட்டு இவனுமே திரும்பி பார்ப்பான். திரும்பி பார்த்தா அவனோட புள்ள, ஐயோ நம்ம புள்ள அப்படின்ட்டு இவனுமே ஓடி போவான். டப்புன்னு அவன் கீழே விழுந்துருவான். ஆல்பாவையும் கீழே போட்டுட்டு நம்ம ஹீரோ, நீ சாதிச்சிட்டடா, நீ சாதிச்சிட்ட, எப்படிடா இங்க வந்த அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவோட தகப்பனும் அவங்க அம்மாவும் 2 பேருமே வந்து கட்டி பிடிச்சு அழுவாங்க. அப்ப நம்ம ஹீரோவுமே, நான் வந்துட்டேன், நான் சாதிச்சிட்டேன், ஃபர்ஸ்ட் நீங்க ஆல்பாவை காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இப்ப 2 பேத்தையுமே நல்லா தீயெல்லாம் மூட்டி நல்லா வெதுன்னு இருக்கிற இடத்துல 2 பேத்தையுமே படுக்க போட்டு, அதாவது நம்ம ஹீரோவையும் ஆல்பாவையும் சொல்றேன், 2 பேத்துக்குமே வந்து அப்படியே வைத்தியம் பண்ணுவாங்க. நம்ம ஹீரோவும் பொழைச்சுப்பான், நம்ம ஆல்பாவும் பொழைச்சுப்பான். இப்ப நம்ம ஹீரோவுமே அப்படியே ஆல்பா மேல பையா தவழ்ந்து போய் படுத்துட்டு, நம்ம 2 பேர் உயிர் பொழைச்சிட்டோம் ஆல்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். சொன்ன நேரத்துல ஆல்பா இருக்கான்ல, ஆக்சுவலா ஆல்பா ஆணுன்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம் நம்ம. ஆல்பா வந்து ஒரு பெண்ணு. ஆல்பாவுமே ஒரு 5 குட்டி போட்டிருக்கோம். அந்த குட்டியை தூக்கிட்டு உன்னை எங்கள் குடும்பத்திற்கு வரவேற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த தலைவி வந்து சொல்லுவா. படத்திலேயே இது ஒரு வேற லெவல் சீனுன்னு சொல்லுவேன். இப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஆல்பாவும் நம்ம ஹீரோவும் உட்காந்துருப்பாங்க. இவங்களுக்கு சைடுல ஆல்பா குட்டி போட்ட ஓனா எல்லாமே ஒரு 5 குட்டி இருக்குதும். அப்படியே பார்க்கும்போது அழகா இருக்கும், பூனைக்குட்டி மாதிரி. இப்போ அதுல ஒரு குட்டி மட்டும் நம்ம ஹீரோ பக்கத்துல வந்துட்டு விளாண்டுகிட்டு இருக்கும். அப்ப நம்ம ஹீரோவுமே ஒரு குட்டியை தூக்கிட்டு அதையுமே பார்த்துக்கிட்டு இருப்பான். அந்த சீனை செம்மையா காமிச்சிருப்பாங்க. அதாவது சூரியனுக்குள்ள அந்த குட்டி இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த குட்டியுமே கரெக்டா ஊளையிடும். அந்த சீனை வேற லெவல்ல காமிச்சிருப்பாங்க. இப்படி அந்த சீனை கட் பண்ணிட்டு பார்த்தோம்னா எல்லாரும் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்ப அப்படியே பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் மட்டும் கேக்குது. 20,000 வருஷத்துக்கு முன்னாடி பொறுமையும் நம்பிக்கையும் முக்கியமா நட்புன்னு ஒண்ணு இருந்ததுனாலதான் இப்ப வரைக்கும் நம்ம வந்திருக்கோம், மனிதர்கள் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியே இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருந்ததுங்கிறது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி மூவில நிறைய எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி நிறைய மூவியை உங்களுக்காண்டி கொண்டு வருவேன். கண்டிப்பா நம்ம போடுற ஒவ்வொரு மூவியும் உங்க நோட்டிபிகேஷன் உங்க மொபைல்
தேடி வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண கிளிக் பண்ணிருங்க. வரட்டா.